எதற்காக ஐ பெரியசாமியினுடைய அலுவலகங்கள் குறிவைக்கப்படுகின்றன? வருகிற தேர்தலில் பல கோடி ரூபாயை பாதுகாத்து தொண்டர்களிடம் சேர்த்து அப்பா மகன், அப்பா அமைச்சர், மகன் சட்டமன்ற உறுப்பினர், இவர்கள் குறைந்தது 25 தொகுதிகளில் வெற்றி பெற வைப்பார்கள் என்று திமுக நம்புகிறது. இதற்காக இவரிடம் ஒரு பெரிய பொறுப்பையும் பணப்பையையும் கொடுத்திருக்கிறது. இதை தெரிந்து கொண்ட பாஜக அவர் மீது வருமான வரித்துறை சோதனையை ஏவி விட்டிருக்கிறது. இந்த பெரியசாமி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பொழுது, சென்னை சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பொழுது 3வது வருடம் நிறைவு பெறாமலே வெளியே அனுப்பப்பட்டவர். காரணம், திமுக தொண்டனாக, மாணவர் தலைவனாக அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டதனுடைய விளைவு வெளியே அனுப்பப்பட்டவர். ஆனால் இன்று அந்த பெரியசாமி அவருடைய தந்தையார் காலத்தில் மிகப்பெரிய ஃபைனான்ஸ் தொழில், வட்டி தொழில் செய்யக்கூடிய பெரிய குடும்பம்.